என் தம்பி சொல்லும்போது சிவாஜி மாதிரின்னு எங்கள் அண்ணன் கூச்சப்பட்டார். நாங்கள் உங்களை சிவாஜின்னு சொல்லலை. அது மாதிரின்னா மாதிரின்னு அப்படின்னா அந்த ஈடுபாடு. உதாரணமாக இப்போ எங்கள் ஐயாட்ட சொல்கிறேன். எங்கள் ஐயாவுக்கு பசுமன் படத்தை நடிக்கும்போது அண்ணன் சிவகுமாரை உங்களுக்கு தெரியும், அது ஒரு பிசாசு. ராதிகா மேர தெரியும், அவங்க ஒரு பிசாசு. எல்லாருமே மிகச்சிறந்த கலைஞர்கள். அந்த திரையை வந்து உயிராக நேசிக்கிற ஒரு கலைஞர்கள். இது எங்கள் அப்பா, கண்ணன் ஐயா, ஒளிப்பதிவு எல்லாம். இப்போ இவங்க என்னன்னா எப்போ படப்பிடிப்புனாலும் அதிகாலையில் ஒரு 5 மணி, அதிகாலையில் ஒரு 4 மணி, அப்படி வச்சா இங்கேருந்து வண்டி போய் நாங்கள்லாம் நிற்கும்போது ஒரு நாற்காலியை போட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்கோம். அது யாருன்னா எங்கள் ஐயா நடிகர் திலகம் அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. தினம் கூச்சப்படுவாங்க, என்னடா நம்ம இவ்வளவு முன்னாடி வந்தோம், அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காரடா அப்படின்னு நினச்சி இவங்க எல்லாம் கூடி பேசுகிறாங்க. நாளைக்கு எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமாக அதுக்கு முன்னாடி வந்துடணும்ட்டு. புரியுதா அவங்களுக்கு? எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நாற்காலி போட்டு உட்காந்துருக்காப்புல. என்னடே ஐயோக்கிய பிள்ளைகளா, எனக்கு முன்னாடி நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு. அந்த இதில் இத்தனை படம் நடித்தோம். அந்த ஈடுபாடு, அந்த முனைப்பு, அந்த ஆர்வம், ஒரு துளியும் குறையாத ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில். அது மாதிரி இப்போ எங்கள் அண்ணனுக்கு என்னென்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கருக்கு இணையாக யாரும் இல்லை. அது சின்ன இப்போ நீங்கள் அண்மையில் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட அந்த அந்த பையனை தம்பி சசியை வந்து இவர் கொடுமைப்படுத்துகிறாருங்கும்போது நமக்கு கோபமாக வரும். அவள் வந்து நிற்கும்போது அவன் நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்லை, நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன், ஈழத்தமிழன்னொன்னே சாவியை தூக்கிவிட்டு கண்டிடு சேவ் பண்ண போகணும் அப்படி வரல. அது வந்து இங்கிலீஷ் நடிகை. என்ன இங்கிலீஷ் நடிகை? எங்கள் அண்ணன் கருப்பாக போயிட்டானே அவன் இங்கிலீஷ் நடிகனுக்கெல்லாம் பெரிய நடிகன், மிகப்பெரிய கலைஞன்.